வெல்கம் பேக் டு மை சேனல் ரிதம்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி சில பேர் என்னை ரீச் அவுட் பண்ணி சில கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதில் அதிகமாக கேட்ட கொஷின்ஸ் ஆர் டவுட்ஸை வந்து கன்சாலிடேட் பண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்காக அதை பற்றி பேசலாம் அப்படின்றது தான் என்னோடய தாட் ப்ராசஸ். ஸோ கொஷின் என்னவா இருந்தது அப்படின்னா, நீங்கள் கோல்ட் பீஸ் பற்றி பேசியிருந்தீங்க. ஸோ கோல்ட் பீஸ்னால் என்ன, அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ அதுக்காக தான். ஸோ கோல்ட் பீஸ்னா என்ன, இடிஎஃப்னா என்ன, அதை பற்றிலாம் பார்க்கலாம். பட் ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தது என்னென்னா, உங்களுடைய வெல்த்தை வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். கரண்ட் டே ஆஸ் ஆன் டுடே நீங்கள் எவ்வளோ how much you own or what is your wealth அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தேன். பட் நிறையா எப்படி இந்த வெல்த் நம்ம எந்தெந்த வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் வெல்த் நம்மக்கிட்ட இருக்குங்கிறத நம்ம திங்க் பண்ண முடியாட்டி, நான் ஒரு பர்டிகுலர் இமேஜ் ஆர் ஸ்லைடை வச்சு உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் ஈஸிலி மேப் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த வீடியோவில் என்னால் அதை போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அந்த இமேஜை நான் இப்போ உங்களுக்காக போடுறேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அதுலேருந்து பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய வெல்த்தை மேப் பண்ணி உங்களுடைய கரண்ட் வெல்த்தை நீங்கள் அரைவ் பண்ணிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நான் இந்த கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி பேசியிருந்தேன். ஸோ எல்லாமே நம்ம ஃபிசிக்கல் கோல்டை வாங்காமல் ஒரு 300 to 400 கிராம் சேவ் பண்ண அப்புறம் கோல்ட் பீஸா வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறையா பேர் அந்த கோல்ட் பீஸ்னா என்ன அப்படின்ற பற்றி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கோல்ட் பீஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இடிஎஃப், கோல்டு இடிஎஃப். இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்பலாம் குழப்பிக்க வேண்டாம். இது ஜஸ்ட் லைக் நீங்கள் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை டெய்லி வாங்கி விற்று பண்ணுறீங்களோ அதே தான் இடிஎஃப்பும். இடிஎஃப்பும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் லிஸ்ட் ஆகிருக்கு. பட் மேபி ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்லணும்னா, இது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ண ஒரு பக்கெட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி, ஃபார்மா செக்டார், ஐடி செக்டார், அந்த மாதிரி ஒரு வேரியஸ் கேட்டகரிஸில் பக்கெட்டைஸ் பண்ணி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு இடிஎஃப். மற்றபடி இதுக்கும் ஷேர்ஸ்க்கெலாம் ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக திங்க் பண்ணி பண்ணுற அளவுக்கு இது காம்ப்ளிகேட்டடும் இல்லை. நீங்கள் எப்படி ஒரு ஷேரை வாங்கி விற்கிறீங்களோ அதே மாதிரி இந்த கோல்டு இடிஎஃப்ஐயும் நீங்கள் வாங்கலாம். ஸோ நான் கோல்ட் பீஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த கோல்டு இடிஎஃப். இடிஎஃப்ல கோல்டு இடிஎஃப்ல நிறையா டைப் ஆஃப் கோல்டு இடிஎஃப் இருக்குது. ஆனால் நான் ஏன் கோல்ட் பீஸ் செலக்ட் பண்ணேன்னா, கோல்ட் பீஸ்க்குன்னு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. இட்ஸ் லைக் நிப்பான் கோல்ட் பீஸ். ஸோ நீங்கள் போய் நீங்கள் என்ன பர்டிகுலர் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் கோல்ட் பீஸ்னு போட்டு அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதோடைய பேசிக் என்ன, நம்ம ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம கோல்டு ஃபிசிக்கல் கோல்டே வாங்காமல் எப்படி நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். கோல்டு ப்ரைஸ் ஏற ஏற நமக்கு இதில் கோல்ட் பீஸ் வழியாக நமக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்கிது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோல்டு இடிஎஃப் ஒன்றுமே இல்லைங்க. வாட் இட் டஸ் இஸ் இட் ஜஸ்ட் ட்ராக்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் கோல்டு. ஸோ கோல்டு கண்டிப்பாக ஏற 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 உங்களுக்கு கோல்ட் பீஸோட வேல்யூ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட் வீடியோலேருந்து இப்போ பேசுகிறதுக்கு நடுவுலையே ஐ திங்க் அது வந்து ஒரு 82ல் இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் இட் இஸ் ரீச்சிங் டு 84 ஆர் சம்திங். ஸோ ஸ்டில் போக போக இந்த எக்கனாமிக் சுச்சுவேஷனை பார்த்தா கோல்டு கண்டிப்பாக குறைய போகிறது இல்லைங்க. கோல்டோட காஸ்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ எனி டைம் இன்வெஸ்டிங் இன் கோல்டு இஸ் அ குட் சாய்ஸ். ஸோ இந்த கோல்ட் பீஸை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் கோல்ட் பீஸ்ன்னு போட்டு நீங்கள் கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. ஆக்சுவலாக கோல்ட் பீஸுங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட்லாம் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் லைக் அனதர் ஸ்டாக் தட் இஸ் ட்ரேடட் இன் த எக்ஸ்சேஞ்ச்.
ஸோ இதில் நம்ம என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோல்டு ETF ஏன் நான் வாங்க சொல்லியிருந்தேன், அது ஏன் என்ன அட்வான்டேஜ், அது என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் எதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, லிக்விடிட்டி தான். ஸோ நீங்கள் டெய்லி நீங்கள் ஸோ மெயின் என்னென்னா, நீங்கள் கோல்டு ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை ஒரு கிராமோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,000 ரீச் ஆயிடுச்சு. ஸோ டேக்ஸும் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வந்து ஈஸியாக லிக்விஃபை பண்ணி எடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோல்டு ETF வந்து கோல்ட் பீஸ். அதனால தான் நான் வந்து இந்த கோல்ட் பீஸை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, ஏன்னோ டிஸ்அட்வான்டேஜஸும் எதாவது இருக்கா இடிஎஃப்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் முக்கியமாக அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. நீங்கள் போடுற கேஷ், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாமே ஆக்சுவலாக வந்து யூ ஆர் ஆக்சுவலி பையிங் அ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் கோல்டு, அவ்வளோதான். இப்போ 82 அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் கன்வெர்டட் இன்டு அ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் கோல்டு இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். ஃபிசிக்கல் கோல்டு இல்லாமல் அது ஒரு பர்டிகுலர் வால்ட் அந்த இதில் இட் கெட்ஸ் பர்ச்சேஸ்ட். பட் இட் இஸ் ஈஸிலி லிக்விஃபைபிள். என்ன அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு வேண்டாம், எனக்கு வந்து இப்போ எனக்கு ஃபண்ட்ஸ் வேணும் எமர்ஜென்சிக்கு, நான் போய் இப்போ கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு இருந்தால் நான் போய் எங்கேயாச்சும் ஐ ஹாவ் டு பிளெட்ஜ், அதை பேஸ் பண்ணி எனக்கு ஏதாவது அமௌண்ட் கொடுப்பாங்க, என்ன பண்ணணும் அப்படின்லாம் தெரியாமல் இருக்கிறப்போ இது வந்து ஹைலி அண்ட் வெரி ஈஸிலி லிக்விஃபைபிள். ஸோ நாளைக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் செல் கொடுத்தீங்கன்னா எப்படி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் செல் ஆகுதோ அதே மாதிரி இந்த கோல்டு இடிஎஃப்ல நீங்கள் போட்ட பைசா உங்களுக்கு ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அன்னி டேட்டில் என்ன வேல்யூ இருக்கோ, அது என்ன வேல்யூ ஏறி இருக்கோ அவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸோடு சேர்த்து நீங்கள் போட்ட கேஷை நீங்கள் வெளில எடுத்துக்கலாம். இட்ஸ் ஈஸிலி லிக்விஃபைபிள். ஸோ இன்னொன்று என்ன மெயின் அட்வான்டேஜ்னா, இட் இஸ் வெரி சீப். சம்வேர் இன் 80s. ஸோ என்னால் அட் அ டைமில் போய் என்னால் ஒரு சவரன் இல்லை 2 சவரன் வாங்க முடியல அப்படிங்கிறவங்கலாம் குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக இந்த கோல்ட் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நாளைக்கு அதை லிக்விஃபை பண்ணி உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் கிடச்சிதுன்னா அதுக்கப்புறம் இன்கேஸ் இஃப் தே நீட் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வெட்டிங்க்கோ அவங்க போய் திருப்பியும் கோல்டு வாங்கணும்னா கூட ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். But one major advantage is you get back your cash as you put in. இது வந்து like most easiest way to liquefy what you have put in. ஸோ இதில் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் இல்லைங்க. பட் ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்லணும்னா, நீங்கள் கோல்ட் பீஸ் வாங்கினீங்கன்னா எப்படி ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி விற்கிறீங்களோ அதில் சில ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் ஆனுவல் ஃபீலாம் இருக்கோ, அதே மாதிரி கோல்டு பீஸ்க்கு சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். அதிகம்னு சொல்கிறத விட அதுக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ், எப்படி மற்ற ஸ்டாக்ஸை விட கண்டிப்பாக இது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆனுவல் ஃபீ வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அட் வாட் எவர் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் வாங்கி அதுக்கு நீங்கள் சேதாரம், செய்கூலி, டேக்ஸ், ஜிஎஸ்டி லைக் வாட் எவர் நீங்கள் என்னெல்லாம் பே பண்ணி நீங்கள் அதுக்கான பெனிஃபிட் எடுக்கிறீங்களோ அதை விட இது வந்து மல்டிபிள் டைம் பெட்டர். ஈவன் தோ யூ பே டேக்ஸ் or even though you pay annual fee or brokerage, கண்டிப்பாக கோல்ட் பீஸ் இஸ் மச் பெட்டர். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் ஆர் கொஞ்சம் ரிஸ்க் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, தப்பான இடிஎஃப்பை சில பேர் சூஸ் பண்ணிடுவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கோல்ட் பீஸ் நான் ஏன் சொன்னேன்னா முக்கியமாக வந்து இது ஹைலி ட்ரேடட் ஸ்டாக் ஆர் ஹைலி ட்ரேடட் இடிஎஃப், ஹை வால்யூம். ஸோ ஹை வால்யூம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செல்லிங் அண்ட் பையிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறப்போ இம்மிடியேட்டாக செல் பண்ணிக்கலாம், இல்லை பை பண்ணிக்கலாம். பட் சில இடிஎஃப்ல வந்து இந்த ட்ரேடிங் வந்து ரொம்ப கம்மியாக நடக்கும். ஸோ அந்த டைமில் உங்களால் இம்மிடியேட்டாக லிக்விஃபை பண்ண முடியாத சில சுச்சுவேஷன்ஸும் வரும். ஸோ அதனால தான் இதை வந்து ஒரு ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸாக நம்ம சொல்கிறோம். பட் மற்றபடி பையிங் கோல்ட் பீஸ் இஸ் ஆல்வேஸ் சேஃபர். ஸோ இதில் நம்ம முக்கியமாக நம்ம ஏன் கோல்ட் பீஸ் செலக்ட் பண்ணோம் மற்ற இடிஎஃப்பை விட அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் நத்திங் பட் ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவாங்க. ட்ராக்கிங் எரர்னா, நீங்கள் கோல்ட் பீஸ்னு ஒன்று வாங்குறீங்க, அது கோல்டில் இன்வெஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ட்ராக்கிங் எரர் அப்படின்னா, இன்னியோட கோல்ட் ப்ரைஸுக்கும் இந்த பர்டிகுலர் கோல்ட் பியோட வேல்யூவும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் சேம் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தா ட்ராக்கிங் எரர் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆர் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 0 இருக்குன்னு அர்த்தம். பட் இன்கேஸ் வேறு ஏதாவது இடிஎஃப்ஓ இல்லை வேறு ஏதாவது போனீங்கன்னா இந்த ட்ராக்கிங்
எரர் ஆர் த மார்ஜின் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு 10% கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா மேபி உங்களுடைய வேற ஏதாவது ETF சூஸ் பண்ணீங்கன்னா அது ப்ராபப்ளி 9% ஆர் 9.5 அந்த மாதிரி ஒரு 0.5 to 1% மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஸோ இந்த ட்ராக்கிங் எரர் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஜீரோ இருக்கிறது வந்து கோல்ட் பீஸ். ஆல்சோ ஹை வால்யூம் அண்ட் ஹைலி ட்ரேடட் ETF. ஸோ அதனால கண்டிப்பாக கோல்ட் பீஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. மற்றபடி இதில் ரிஸ்க்குன்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லைங்க. சின்ஸ் நீங்கள் ஸ்டாக் மாதிரி இதை ட்ரேட் பண்ணுறதுனால ஆஸ் யூஷுவல் இட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். சடனாக கோல்ட் ப்ரைஸ் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு லாஸ் இருக்கும். கோல்ட் ப்ரைஸ் ஏறும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். பட் நம்ம கிளியராக இருக்கும், லாங் டேர்மில் கண்டிப்பாக கோல்டோட வேல்யூ குறைய போதில்லை, இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். அண்ட் இன்கேஸ் கோல்ட் பீஸ் குறைஞ்சு ஒரு 78 or certain ரேஞ்சுக்கு வந்துச்சு, ஆர் இஃப் ஐ புட் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ், மேக்ஸிமம் ஒரு கிராம் வந்து மேக்ஸிமம் ஒரு 8,500 வரைக்கும் குறைஞ்சிட்டு திருப்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். ஏன்னா ஒன்ஸ் அந்த லெவலுக்கு குறைஞ்சிடுச்சுன்னா நிறைய கண்ட்ரீஸ் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆர் த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ் வில் பர்ச்சேஸ் கோல்டு பிகாஸ் தே நோ கோல்டு ஆஸ் அ வேல்யூ அண்ட் தே ஸ்டார்ட் பர்ச்சேசிங் கோல்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோல்டோட ப்ரைஸ் ஏறிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு 10,000ங்கிறது நாளைக்கு வெரி ஹை சான்ஸ் தட் இட் கேன் கோ டு 15,000 20,000 இன் அ வெரி லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இதனால தான் நான் இந்த கோல்ட் பீஸ் பற்றி பேசியிருந்தேன். ஸோ இதை நீங்கள் வாங்குறதுக்கு எப்படி நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் மற்ற ஸ்டாக்ஸை வாங்குறீங்களோ அதே மாதிரி இதை ஜஸ்ட் நீங்கள் பை பண்ணலாம். என்னைக்கெல்லாம் குறையுதோ ப்ராபப்ளி யூ கேன் புட் சம் அமௌண்ட். அதுக்காக ரொம்ப ஒன் பை ஒன்னாக வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் வாங்குற ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சின்ன ப்ரோக்கரேஜ் ஃபீ என்ன இதுன்றது இருக்கும். அதுக்கு பதில் முடிஞ்சால் உங்களால் ஏதாவது லைக் ஒரு மினிமல் அமௌண்ட் வச்சுட்டு நீங்கள் வாங்கலாம். பட் நத்திங் ராங் இன் ஈவன் பையிங் ஒன் கோல்ட் பீ at any day, especially market ட்ராக் பண்ணிட்டு வாங்க. கோல்டு என்னைக்காவது குறைஞ்சதுன்னா அன்னைக்கு கண்டிப்பாக கோல்டு பி நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த ஆங்கிளில் பார்த்தாச்சு. ஸோ கோல்ட் பீஸ் எப்படி வாங்குறதுன்னு பார்த்துட்டோம். இடிஎஃப்னா என்ன, அதில் கோல்டு இடிஎஃப்னா என்ன, அது என்ன பண்ணுது, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இது பார்த்துட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஓகே, நான் இப்போ கோல்டு வாங்கும்போது நான் நிறையா ஜிஎஸ்டி பே பண்ணுறேன், நிறையா அடிஷ்னல் சார்ஜஸ் பே பண்ணுறேன், அந்த மாதிரி இதில் எதுவும் இல்லையா அப்படின்னா மேபி இந்த டேக்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும். ஸோ இந்த இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி ஈக்விட்டி இடிஎஃப்னு ஒன்று இருக்குது, நான் ஈக்விட்டி இடிஎஃப்னு ஒன்று இருக்குது. இந்த கோல்டு இடிஎஃப்லாம் வந்து நான் ஈக்விட்டி இடிஎஃப்ல வரும். ஸோ இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து எப்படி டேக்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஹோல்டிங் திஸ் இடிஎஃப் ஃபார் 3 years and above, which is long-term capital gain, and 3 years and below is short-term capital gain. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கோல்ட் பீஸை 3 years and above நீங்கள் ஹோல்ட் பண்ண பாருங்கள். 3 yearsக்கு கீழே இருந்ததுன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல மாட்டேன், நீங்கள் எந்த சேலரி ஆர் உங்கள் டேக்ஸ் லேப் நீங்கள் எதில் வரீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன்டேஜை வந்து நீங்கள் இந்த கெயினுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் இஃப் யூ ஆர் ஹோல்டிங் ஃபார் லெஸ் தேன் 3 years, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஃபாலிங் அண்டர் 30% டேக்ஸ் லேப், ஸோ உங்களுக்கு கிடைக்க ப்ராஃபிட்டில் கெயினில் நீங்கள் அந்த கெயினுக்கு 30% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இஃப் யூ ஆர் ஹோல்டிங் இட் ஃபார் லெஸ் தேன் 3 years. இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஹோல்டிங் இட் ஃபார் மோர் தேன் 3 years, it is a flat 20% of tax with indexation benefit அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் பற்றி நம்ம பெருசாலாம் போக வேண்டாம். இட் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் இன்ஃப்ளேஷனோட ரிலேட்டட். இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் போது கண்டிப்பாக உங்களுக்கு டாக்ஸபிள் கெயின் குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டோட ஃப்ளாட் 20% ஆஃப் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணால் போதும் இஃப் யூ ஹோல்ட் ஃபார் மோர் தேன் 3 years. அண்ட் அப்புறம் நீங்கள் அந்த இதை செல் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது அந்த கேபிட்டல் கெயினுக்கு நீங்கள் ஜஸ்ட் 20% டேக்ஸ் பே பண்ணால் போதும். நீங்கள் 20%ஆனு திங்க் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி நீங்கள் பே பண்ணுற டேக்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணால் திஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர், மச் சீப்பர் அண்ட் நான் சொன்ன மாதிரி ஈஸி டு லிக்விடேட். ஸோ இது பார்த்துட்டு வாங்க. ஸோ இதில் முக்கியமான கொஷின் என்ன நிறைய பேருக்கு அப்படின்னா, ஓகே கோல்ட் பீஸ்
ஓகே. நான் இந்த எஸ்ஜிபின்லாம் சொல்றாங்களே, அது என்னன்னு கூட என்ன ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்க. சாவரின் கோல்ட் பாண்ட். ஸோ இதுவும் அதுவும் ஒண்ணா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அத பத்தின ஒரு சின்ன குயிக் அப்டேட் குடுக்குறேன். சாவரின் கோல்ட் பாண்டுக்கும், கோல்ட் பீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, சாவரின் கோல்ட் பாண்டுங்கிறது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், அதாவது ஒரு ஆர்பிஐ இஷ்யூ பண்ற ஒரு கவர்ன்மெண்ட் பாண்ட் அது. ஸோ அதுவும் ஆக்சுவலாக கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணி அதோடைய எப்படி உங்களுக்கு கோல்டு பீஸில் என்ன பெனிஃபிட் வருதோ சேம் பெனிஃபிட் வில் கம் இன் எஸ்ஜிபி. பட் தேர் இஸ் லைக் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எஸ்ஜிபிக்கும் கோல்ட் பீஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி வித் டேர்ம்ஸ் ஆஃப் லாக்கிங் பீரியட். எப்படி நீங்கள் இந்த கோல்ட் பீஸை நீங்கள் எப்போ வேணால் வாங்கி விற்கலாமோ அந்த மாதிரி எஸ்ஜிபியை பண்ண முடியாது. லாக் பீரியட் இருக்குது. அந்த லாக் பீரியடுக்கு முன்னாடியே விற்றீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் இருக்கும். ஸோ டாக்ஸேஷன் வைஸ் அந்த கோல்டுக்கு இந்தியன் கவர்மெண்ட் படி என்ன கோல்டு டாக்ஸஸ் இருக்கோ அந்த டாக்ஸஸ் எல்லாமும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ எஸ்ஜிபி பெட்டரா கோல்ட் பீஸ் பெட்டரானா இட்ஸ் அப் டு அவர் சாய்ஸ். கோல்ட் பீஸுங்கிறது நீங்கள் என்னைக்கு வேணால் வாங்கி விற்கலாம். பட் சாவரின் கோல்ட் பாண்ட்னா ஒரு பீரியட் ஆஃப் லாக் பீரியட் இருக்குது. அதே மாதிரி மெச்சூரிட்டி பீரியடுங்கிறது ஒரு 8 இயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த 8 இயர்ஸ் உங்களால் பொறுமையாக இருக்க முடியும்னா நீங்கள் எஸ்ஜிபி போகலாம். ஏன் எஸ்ஜிபி போகலாம் அப்படின்னா, அதில் அடிஷன் டு த பெனிஃபிட் தட் யூ கெட் ஃப்ரம் கோல்டு இடிஎஃப், கோல்ட் பீஸில் உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குதோ அதை தவிர்த்து கவர்மெண்ட் இஸ் பேயிங் யூ 2.5% ஆஃப் அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட். அவங்க ஒரு ஆஃப் இயர்லி பேசிஸில் உங்களுக்கு பர் ஆனம் 2.5 இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் அடிஷ்னலாக கொடுக்குறாங்க பெனிஃபிட்டை தவிர்த்து. ஆனால் இட் இஸ் டிவைடட் இன்டு ஆஃப் இயர்லி, லைக் எவ்ரி ஆஃப் த இயர் யூ மே கெட் தட் இன்ட்ரெஸ்ட். ஆனால் ஆனுவலி யூ வில் கெட் தட் அடிஷ்னல் 2.5% பெனிஃபிட். மற்றபடி கோல்ட் பீஸ்க்கும் எஸ்ஜிபிக்கெலாம் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக லிக்விஃபை பண்ணி என்றைக்கு வேணாலும் எனக்கு கோல்டு ஏறி அந்த ப்ரைஸ்க்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ எனக்கு கிடைச்சா போதும், அண்ட் என்னுடைய கம்ஃபர்ட்டுக்கு நானே போய் ட்ரேட் பண்ணி நானே பை செல் பண்ணிக்கக்கூடிய கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்குது, அதுதான் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கோல்ட் பீஸ் தான் போகணும். எஸ்ஜிபி போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக லாக் பீரியட் இருக்குது, மெச்சூரிட்டி பீரியட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பிரேக் பண்ணும்போது அதுக்கான டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் அதுக்கான சார்ஜஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த முக்கியமான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோல்ட் பீஸ் ஆர் இடிஎஃப் அண்ட் எஸ்ஜிபி, இதை நான் ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி உங்களுக்கு போடுறேன். அதையும் நீங்கள் கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு புரியும். ஸோ இதே மாதிரி என்கிட்ட இன்னொருத்தரும் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு இந்த இடிஎஃப் பற்றி புரியுது, ஆனால் எனக்கு நிறைய பேர் என்னை மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போட சொல்கிறாங்க. ஸோ இந்த இடிஎஃப்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க. இடிஎஃப் நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் பை செல் பண்ண போகிறீங்க. Per day you can buy so many ETF or sell so many ETF. மற்றபடி மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னா it is managed by a fund house. So automatically there will be a fund manager, they are going to pick the right set of stocks for that particular mutual fund. So அவங்களுடைய சார்ஜஸ், it is basically, in fact especially active funds, active mutual fundலாம் போனீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். பட் இடிஎஃப்ங்கிறது ஒரு பேசிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட் தான். ஸோ அதனால பெரிய இடிஎஃப்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பெனிஃபிட் வைஸ் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா, இல்லை எது பெட்டர் எது சேஃப் அப்படின்லாம் பார்த்தா தேர் இஸ் லைக் நோ மேஜர் டிஃபரன்ஸ். இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். மியூச்சுவல் ஃபண்ட் ஆஸ் யூஷுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஓன்ஸ் இட். அண்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேக்ஸிமம் வாட் எவர் யூ பர்ச்சேஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட், அது இட் கெட்ஸ் கன்வெர்டட், இட் இஸ் பாட் அட் நெட் அசெட் வேல்யூ. அந்த எண்ட் ஆஃப் த டேல என்ன என்ஏவி இருக்கோ அதை பேஸ் பண்ணி அது வாங்கும். இது டைரக்ட்லி இன் ஃபார்ம் ஆஃப் how much amount you put, that many stocks you are going to buy, or that many gold bees உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆக போகுது. அவ்வளோதாங்க. ஸோ இன்னையோட ஃபைனல் டிப் என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி இருக்கா, நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ப்ரீ டிஃபைன் ஃபார்முலா அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் ஒரு ஃபிக்ஸட் ஃபார்முலா கிடையாதுங்க. இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம
நம்மளுடைய இன்கம் இஸ் ஃபைன், பட் இட் இஸ் மேபி ஒரு சிம்பிள் ஃபார்முலா சொல்லணும்னா இது வந்து அக்ராஸ் குளோப் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற வெரி சிம்பிள் ஃபார்முலா தான், விச் இஸ் நத்திங் பட் 50-30-20 ரூல்னு சொல்லுவாங்க. ஸோ 50% வந்து உங்களுடைய நீடுனா நெசசிட்டி. கண்டிப்பாக எனக்கு இதெல்லாம் இல்லாமல் ஐ கேனாட் ரன் யூனோ மை மந்த்லி இது அப்படிங்கிறது தான் நீட். அதுக்கு வந்து உங்களுடைய டோட்டல் இன்கம்லேருந்து 50% நீங்கள் அலாட் பண்ணலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட், ரெண்ட், டிரான்ஸ்போர்ட், யூட்டிலிட்டிஸ் என்ன வேணால் இருக்கலாம். லைக் எதெல்லாம் உங்களுக்கு வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உங்களுடைய டோட்டல் இன்கம்லேருந்து 50% நீங்கள் அலோகேட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி 30-20ல் அந்த 30ங்கிறது வாண்ட்ஸ். அதாவது இது எனக்கு எப்போதும் தேவையில்லை, பட் கண்டிப்பாக சம்டைம்ஸ் இது எனக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு போர் அடிக்குது, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறேன், மூவி பார்க்கணும், டின்னருக்கு வெளியில் போகணும், கோயிங் ஃபார் அ அவுட்டிங், ஒரு ட்ரிப் போகிறீங்க, இதுக்கான ஃபண்ட்ஸ் இதுதான் வந்து இந்த 30% பக்கெட்குள்ளே வரும். ஸோ உங்களுடைய டோட்டல் இன்கமில் இதில் நீங்கள் ஒரு 30% எடுத்துட்டு உங்களுடைய வாண்ட்ஸ்க்கு வச்சுக்கோங்க. மீதி 20% இது வரைக்கும் யாருமே சேவ் பண்ணணுன்ற தாட் இல்லாமல் ஆர் எவ்வளோ பண்ணணும் எப்படி பண்ணணுன்ற கிளாரிட்டி இல்லாதவங்க இந்த 20% ஸ்லாப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ்பெஷலி நீங்கள் கொஞ்சம் சின்ன ஏஜில் இருந்தீங்கன்னா ரிஸ்க்கு கூட அதிகமாக எடுக்கலாம். ஸோ அதனால நிறையா பேர் வந்து என்னுடைய சஜஷன் இந்த மாதிரி பேசிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் போகலாமா, இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஸ்டாக்ஸ்லலாம் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா கண்டிப்பாக அது ஏஜ் தாங்க. உங்களுக்கு ஏஜ் கம்மியாக இருந்து உங்களுக்கு ரிஸ்க் அப்பிடைட் பெருசாக இருக்குது, நான் ரிஸ்க் எடுக்கிற கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு போகலாம். அப்படி இல்லை, நான் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் 40s 50sல இருக்கேன், இதுக்கு மேலே நான் ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிற கேசஸில் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ ஃபார் அ சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதில் நான் வந்து அந்த மீதி 20%ல் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதை விட கண்டிப்பாக அதை இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணுறது தான் உங்களுடைய கோலாக இருக்கணும். ஸோ இந்த 30% 20% இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ப்ளே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிட்ஸ் இருக்குது, ஸோ நிறையா செலவு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நீட் அதிகமாகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த 50%ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 60 or 70% கூட போகலாம். ஸோ அப்போ மேபி உங்களுக்கு வாண்ட் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும், ஆர் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். வாண்ட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுங்க. நான் உங்களை வெளியில் போக வேண்டாம், என்ஜாய் பண்ண வேண்டாம் அப்படின்ற அந்த ஆங்கிள் பற்றிலாம் நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. கண்டிப்பாக அது நெசசரி, பட் அட் த சேம் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் தான் இட் ஹேஸ் அ வேல்யூ, நம்மளோட க்ரோத் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த பேஸ்ட் ஆன் இஃப் யூ டோன்ட் ஹேவ் மச் டிபெண்டன்சி ஆர் உங்களுக்கு பெருசாக டிபெண்டன்சி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சேவிங்ஸை கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், அதிகமாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். ஸோ இன்னைக்கு இதுதாங்க. ஸோ ப்ராபப்ளி கோல்டு இடிஎஃப்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ கோல்டு இடிஎஃப்க்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், கோல்டு இடிஎஃப்க்கும் எஸ்ஜிபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ப்ளஸ் எப்படி நம்மளுடைய இன்கம்மை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தேங்க்யூ.